நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கு தொடர்பாக அவரது வீடு தோட்டத்தில் ஆய்வு செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே கரைசுத்துப்புதூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் தனசிங் கடந்த 2ஆம் தேதி அவரது தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நெல்லை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஜெயக்குமார் எழுதிய கடிதங்களில் குறிப்பிட்டிருக்கும் நபர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது பற்றி கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் உயிரிழந்து 20 நாட்களாகியும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிபிசிஐடி அதிகாரியாக ஆய்வாளர் உலகராணி என்பவரை நியமனம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். இதையடுத்து நெல்லை கரைசுத்துப்புதூரில் உள்ள ஜெயக்குமாரின் வீடு மற்றும் தோட்டத்தில் ஆய்வு செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.